ஆத்மா ஆன்மா இது இரண்டும் ஒற்றுமையா வேற்றுமையா? எல்லாரும் ஒருத்தரை பார்த்தா வணக்கம்னுவாங்க, ஒருத்தரை பார்த்தா மார்னிங்னுவாங்க, ஒருத்தரை பார்த்தா நமஸ்காரம்னுவாங்க. இப்படி உலகத்தில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மட்டும் ஆத்மா வணக்கம்னு சொல்கிறோம். ஏன் இந்த ஆத்மா வணக்கம்னு சொல்கிறோம்? ஜீவன், உயிர், ஆன்மா இது முப்பொருளாக இருந்து தான் நம்மளை இயக்குது. இந்த முப்பொருள் தான் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்ன்றது. நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்னா என்ன அப்படின்னா காற்று, சத்தம், நெருப்பு. இது மூணும் சேர்ந்து தான் நம்மளையும் இயக்குது, இந்த உலகத்தையும் இயக்குது. இந்த முப்பொருளும் சேர்ந்ததான் ஆன்மா. ஆன்மா தான் மனிதனுக்கு கடவுள். அந்த கடவுளை அறியணும்னு சொன்னால் ஆன்மாவை அறியணும் மனிதன். முதல்ல அவனுடைய உயிர் ஏணிப்படி மாதிரி, அந்த ஏணிப்படி மாதிரி இருக்கிற அவன் உயிரை அறிஞ்சால்தான். அதனால தான் நம்ம புக்கை கூட சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாமான்னு. சரமன்னா உயிர், பரமன்னா கடவுள். அப்போ இந்த சரத்தை நீ உன்னுடைய உயிரை நீ பார்த்தீங்கன்னா தான் உன்னுடைய ஆன்மாவை அறிய முடியுன்றதுக்கு தான் அந்த புக்கையே எழுதணும் நம்ம. அப்படிப்பட்ட ஆன்மாவை அறியறதுக்கு நமக்கு வழி வேணும், வழி தெரியணும். அதனால தான் எல்லாரும் ஒரு விதமாக சொன்னாலும் நம்ம ஆத்மா வணக்கன்றோம். ஏன்னா அழியா பொருளுக்கு வணக்கம் சொல்கிறோம் நம்ம. மீதி எல்லாம் உடல் அழிய போகிற உடல். இந்த அழிய போகிற உடலுக்கு வணக்கம் சொல்கிறதில்ல. அழியாத ஆன்மாவுக்கு ஆத்மா வணக்கம்ன்றோம். ஆத்மான்றதும் ஆன்மான்றதும் ரெண்டும் ஒரு பொருள் தாமா. சொல்லு ஐயா. கிட்டுமோ ஞான யோகம், கிட்டுமோ குருவின் பாதம், கட்டுமோ மூலவாசி, காணுமோ கைலை வீடு, எட்டுமோ நாகலிங்கம், ஏற்றுமோ தீபஜோதி, தட்டுமோ பளிங்கு மேடை, தன்னை அறிந்தார்க்கு நெஞ்சே, எட்டுமோ நாகலிங்கம். இது என்ன கடைசியா அவர் போடுற வார்த்தை என்ன? தன்னை அறிந்தவருக்கு நெஞ்சே. மீதி உலகமெல்லாம் சுற்றி நீ கடவுள் வழிபாடு பண்ணால் கூட உனக்கு இதெல்லாம் எட்டாது. இதெல்லாம் எட்டணும்னு சொன்னால் ஒரு குரு வேணும். அப்போ நாகலிங்கம். அதனால்தான் பட்டினத்தார் சொன்னார், இறையாத தீர்த்தம், உதிராத புட்பம், கருதாத நெஞ்சம் அப்படின்னாரு. இதெல்லாம் எதுக்காகனா எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. இந்த லிங்கம்ன்றது உங்கள்கிட்ட போன மாதத்துக்கு 3 மாதம் கூட ஒரு பையன் கேட்டான், இந்த சமாதி மேலே லிங்கம் வச்சு இருக்குது எதுக்கு அப்படின்னு. உனக்கு ஏன்டா அந்த வீண் வேலை எல்லாம் அப்படின்னு. ஏன்னா அந்த லிங்கம்ன்றது என்னத்துக்கு ஒரு சமாதியிலையும் வைக்கிறாங்கன்னா சக்தி வேறோவாகவும் சிவம் வேறோவாகவும் இருக்குது. சக்தின்றது கழுத்துக்கு கீழே உடல், சிவம்ன்றது கழுத்துக்கு மேலே இருக்கிற தலை. இது தனித்தனியாக இருந்து தான் நமக்கு இயங்குது. அதனால் எஞ்சான் உடம்புக்கு சிரசே படுதானம் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட உடலில் சிவபெருமான் இருக்கிறாரு தலையில். அந்த சிவபெருமானும் சக்தியும் இணையணும். இது இணைஞ்சால்தான் நமக்கு மோட்சம். அதை இணைஞ்சவங்களுக்கு தான் அந்த சமாதி மேலே லிங்கம் வைக்கிறதுன்னு சொல்லிக்கிறேன். அப்போது இந்த கருதாத நெஞ்சம் இந்த லிங்கத்தை கட்டணும். அதனால்தான் அவை சொல்லுது, சத்தத்தினுள்ளே சதாசிவம் பார்த்து, சுத்தத்தினுள்ளே சிவலிங்கம் பார்த்து. அப்போது சித்தத்தில் அறிவில் பார்க்கணும் சிவலிங்கத்தை, வெளியே பார்க்கக்கூடாதுடா. வெளியே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கல்லாக தெரியும், உள்ளே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கடவுளாக தெரியும் அப்படின்னு. அப்போது அதை உள்ளே பார்க்கணும். இது யாருக்கு முடியுமே? நெஞ்சே, நீ முதல்ல உன்னை அறியணும். உன்னை அறிஞ்சால்தான் இதெல்லாம் சாதிக்க முடியும். உன்னை அறியாத உலகமெல்லாம் நீ சுத்த, நீ உலகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கினீன்னா கூட இது கிடைக்காது உனக்கு அப்படின்றதுக்கு தான் அந்த பாடலில் சொல்லிக்கிறார் அவ்வளோ தெளிவாக. சிற்சபை, பொற்சபை, ஞான சபை வித்தியாசம் என்ன? இது சிற்சபை, பொற்சபை, ஞான சபை வள்ளலார் சொன்னார். சிற்சபைன்றது உருவ மையம், பொற்சபைன்றது உச்சி, ஞான சபைன்றது ஆகாயம். இது 3 சபையை எட்டணும் மனுஷன். அதனால்தான் நான் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், 3 விதமான ஜோதிகளை ஒரு மனுஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜீவஜோதி, ஆத்மஜோதி, பரஞ்சோதி.
இந்த 3 ஜோதியை ஒரு மனுஷன் எவன் ஒருத்தன் பார்க்குறானோ அவனுக்கு முக்தி மோட்சம் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் இந்த 3 ஜோதி இருக்கிற இடத்த தான் அது சொல்லியிருக்குது. சிற்சபைக்குள் பயணிக்கும் போது படிநிலை உண்டாங்க. ஆமாம், படிநிலை 8 படிநிலைகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளையும் கும்பிடுகின்றோம் இல்லைங்கய்யா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளையும் கும்பிடுறோம். அது கும்பிடும்போது நம் முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்ததா, ஞானிகள் வகுத்து வைத்ததா, இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொண்டதா? இது முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்ததுமா. முன்னோர்களுடைய அறியாமையால் பயம், பக்தி, ஞானம் இது 3ம் சேர்ந்து எதையாவது ஒன்று கும்பிட்டு, இப்போ ஒரு கடன் கேட்குறோம், ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் கிடைக்கல, இன்னொருத்தரை கேட்கலான்னு போலியா? அந்த மாதிரி இந்த கடவுள் காப்பாற்றலைனால அந்த கடவுள் காப்பாற்றுவார், அந்த கடவுள் காப்பாற்றனால இந்த கடவுள் காப்பாற்றுவார்ன்ற பயத்தில் பலவிதமான தெய்வ வழிபாடுகளை வச்சுக்கினாங்க. அது எப்படின்னா அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சபடி தெய்வ வழிபாடை வச்சாங்க. ஆனால் தெய்வம்ன்றது உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம்தான் பெருந்தெய்வம், அதுவே சிவம். அதுதான் உலகத்தையும் இயக்குது, நம்மளையும் இயக்குது, உயிரினம் அத்தனையும் இயக்குது. அதனால தான் நான் சொன்னேன், செயற்கையால் இறைவனை வழிபடாதங்க, இயற்கையால் வழிபடுங்கன்னு. இயற்கைன்றது சந்திரன், பூமி, சந்திரன், சூரியன், வெள்ளி, இது 4 தான் கடவுள். இதை மனிதனால் செய்யவும் முடியாது, எழுதவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஆனால் மனிதன் எழுதின வேதங்கள்லாம் அழிஞ்சிடும். ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு வேதங்கள் வரும், ஒவ்வொரு வேதங்கள் அழிஞ்சிடும், ஒவ்வொரு வேதங்களில் ஒவ்வொரு கடவுளை பற்றி புகழ்ந்து இருக்கும். ஆனால் மனிதனை பற்றி புகழ்ந்து பேசணும். மனிதனுக்குள்ளே தான் இருக்குது கடவுள். அந்த கடவுளை புகழ்ந்து பாடுறதும் புகழ்ந்து பேசுறதும் தான் மகான்களுடைய வேலையாக இருந்தது. அந்த மகான்கள் சொன்னது ஒரு கடவுள் தான். அதனால தான் சொன்னார், அதை எது நீ கடவுள்னு எடுத்துக்கிறியோ, இப்போ ஒரு கோவிலுக்கு போகிற, அதை கல்லுன்னு நினச்சின்னு கும்பிட்டீங்கன்னா அது கல்லாக தான் இருக்கும், கடவுள்னு நினச்சின்னு கும்பிட்டீங்கன்னா அது கடவுளாகிடும். அதனால் நீ கும்பிட்றதை பொறுத்து இருக்குதுடா, உன் மனம் எவ்வளோ உருகுதோ அந்த அளவுக்கு அந்த கல்லும் உருகும்னாரு. அதனால் இப்போ அருணகிரி சொன்னார், நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதரும் சண்முகனுக்கு எழுசு செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கர ராணி பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பனியே பனி அருள்வாய் தேடும் காய மாமுகனை செறிவின் சாடும் தனியானை சகோதரனேன்னாரு. அதனால் அதை கல்லுன்னு நினைக்காத, கடவுள்னு நினச்சின்னு வழிபடு. முருகன்னு நான் எனக்கு பிடிச்ச பேரை சொன்னேன், உனக்கு பிடிச்ச பேர் சிவம்ன்ற, உனக்கு பிடிச்ச பேர் அம்பாள்ன்ற, உனக்கு பிடிச்ச பேர் விஷ்ணுன்ற. ஆனால் தெய்வங்கள் ஒரு பொருள் தான், வேறு வேறு பொருள் கிடையாது. மனிதனுடைய மனம் வேறு வேறுவாக இருக்கிறதால வேறு வேறு தெய்வங்களை வழிபடுறான். ஆனால் கடவுள் ஒன்று தான். எவன் எப்படி வழிபட்டாலும் கடவுளேன்ற வார்த்தை ஒன்று தான், அந்த கடவுளேன்னு தான் வழிபட்டாகணும் அப்படின்ட்டு மகான்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு கணவன் மனைவி, கணவன் மனைவிக்கு கணவனுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவங்க மாங்கல்யத்தை தான் குறிப்பாக சொல்கிறாங்க ஐயா. ஏன்னா மாங்கல்யம் அவங்க வந்த நேரம், அவங்க மாங்கல்யம் தான் இப்படி ஆச்சு, மாங்கல்யத்தினால தான் நல்லது நடந்தது, மாங்கல்யத்தினால தான் கெட்டது நடந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு என்ன கருத்து? மனுஷன் செய்ததுமா, விதியை மனுஷன் செய்யறதில்லை, விதியால் நடக்கப்படுறது தான். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கல, பையனை பார்த்தா பொண்ணுக்கு பிடிக்கல. ஆனால் ஏதோ தாய் தப்பம் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் பிடிக்காத கல்யாணம் 100 வருஷம் வாழறாங்க. ஆனால் 2 பேரும் விரும்பி கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன காரணம்? விதி தான் காரணமே தவிர மாங்கல்யம் மனுஷன் செய்தது, விதியை கடவுள் செய்தது. விதியினுடைய பயனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் அமையுமே தவிர மாங்கல்யத்தால் அமையாது. காரணங்கள் காட்டுறதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுறது தவிர அதனால் ஒன்றும் கிடையாது. மாங்கல்யம் அறுத்துட்டா, மாங்கல்யமே இல்லாத எத்தனையோ பொம்பளை சண்டை போட்டு அறுத்து போட்டுடுறா, திருப்பி மறுநாள் எடுத்து கட்டிக்கிறா. அதனால் மாங்கல்யம் அறுத்துட்டாலும் கணவன் செத்து போடுவானா? இந்த கற்பனைகள்லாம் இருக்கக்கூடாது. நிஜ வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்கள், உண்மையை சிந்திச்சு பாருங்கள். அது ஒரு உருவம், கணவன்றும் ஒரு உருவம், மனைவின்ற ஒரு உருவம். இது 2க்குள்ளே உறவாடுற அந்த விதியும் மதியம் தான் வாழ்வை தவிர மேலே போட்டுக்கிறாங்க நகையோ மேலே போட்டுக்கிற மாங்கல்யமோ அடையாளம் தான் மாங்கல்யம். இது கல்யாணம் ஆன பொண்ணு,
அப்படின்னு அடுத்தவங்களை காட்டுறதுக்காக கட்டப்படுறது தான் மாங்கல்யம். அதனால் அது ஒருத்தனை கொல்லவும் கொள்ளாது, ஒருத்தனை காப்பாற்றவும் காப்பாற்றாது. ஆனால் விதி கொல்லவும் கொல்லும், காப்பாற்றவும் காப்பாற்றும். அதனால் விதியினுடைய பயன்படி தான் வாழ்க்கை அமையுமே தவிர தாலி கட்டுறான் அன்றைக்கே இறந்து போயிடுறான். இதெல்லாம் எதுக்காக அவன் இறக்கணும்? இறக்கிறதுக்காக ஒரு பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டினான். அவனுடைய விதி அப்படி மாறி போனால் என்ன பண்ணும்? யார் தடுக்க முடியும்? அவன் மாங்கல்யம் என்ன பண்ணும்? அதனால் மாங்கல்யத்து மேலாம் இது காரணங்களை சொல்லி நம்ம பழிக்கு ஆளாக்கிறத தவிர மற்றவங்கள நம்மளுடைய விதி நம்மளை விட்டு மாறலை அப்படின்னு உணரணும். அந்த உணர்வு இல்லாததால் இந்த மாதிரி அடுத்தவங்க மேலே பழிய சொல்கிறோம் நம்ம. அதனால் மாங்கல்யத்துக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மாணிக்க வாசகர் கண்ட இறைவனுக்கும் வள்ளலார் கண்ட இறைவனுக்கும் என்ன வேறுபாடு? ஏமா மாணிக்க வாசகர் கண்ட இறைவனுக்கும் வள்ளலார் கண்ட இறைவனுக்கும் என்ன வேறுபாடு? ஒரு வேறுபாடுமே கிடையாது. ரெண்டு பேருமே பெரிய மகான்கள். இதில் வேறுபாடு என்னன்னா, மாணிக்க வாசகர் சமாதி ஆனாலும் வள்ளலார் ஜோதியாக மறைஞ்சார். இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் காரணம் என்ன அப்படின்னா, மாணிக்க வாசகர் ஒரு மன்னங்கிட்ட வேலை செய்தார், குமஸ்தாவா மந்திரியாக வேலை செய்தார். இவர் வேலை வெட்டியே செய்யாத 10 வயசுலேருந்தே ஞானத்திலே மூழ்கினார். இது எப்படி இது நடந்தது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு மனுஷன் 10 வயசில் ஞானம் பிறக்குமா? அவருக்கு பிறந்த நமக்கு பிறக்கலையே அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நமக்கு விடை கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு பிரிவு நான் அதனால தான் இந்த பல வீடியோக்களில் உங்களுக்கெல்லாம் இந்த ஆசிரமத்தில் எல்லாருக்கும் சொல்கிறேன். இது ஏதோ இந்த பிரிவிலே நீங்கள் ஞானி ஆகிடலாம்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் முடியாத காரியம். கற்பனையில் வாழாதீங்க, நிஜத்தில் வாழுங்க. உங்களை அறியறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிக்கினே இருங்க. அது ஒரு நாள் முடிவு கிடைக்கும் அதுக்கு அப்படின்ட்டு. உங்கள் உயிரோட உறவாட கற்றுக்குங்க. அந்த உயிர் அழியா பொருள். அது ஒவ்வொரு பிறவிலையும் வரும். ஒரு பிறவியில் ஞானத்தில் எத்தனை போய் முடிவு கட்டிடும் அப்படின்ட்டு. அதனால் அவர் வள்ளலார் பல பிறவிகளில் அவர் அந்த ஞானத்திலே மூழ்கி மூழ்கி இறந்து கடைசியில் இந்த பிறவியில் பேரொழியாக மாறினார். அப்படிப்பட்ட மகன். அவர் சமாதி ஆனார். இவ்வளோ தான் வித்தியாசம். ஆனால் ரெண்டு பேருமே சிவபக்தர்கள் தான். இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, வள்ளலார் சிறு தெய்வ வழிபாடுகள் கூடாதுன்னு பின்னாடி சொன்னார். ஆனால் முன்னாடி அவரும் சிறு தெய்வ வழிபாடுகளை நடத்தினார். முருகனை கும்பிட்டாரு, அம்பாலை கும்பிட்டாரு, எல்லாரையும் கும்பிட்டாரு. ஆனால் பின்னாடி சொன்னார், சிறு தெய்வ வழிபாடு கூடாது, ஒரு தெய்வ வழிபாடு, அது பெருந்தெய்வ வழிபாடுன்னு சொன்னார். அதனால் ஒரே கடவுள் தான். அதை உணர்கிற வரைக்கும் தெரியாது. எல்லாம் கடவுள்னு நமக்கு தெரிஞ்சுனுப்போம். அதை உணர்ந்த பிறகு ஒரு பொருள் தான் தெரியும் போது தான். இப்போ நான் காலையில் கூட சொன்னேன், நீ வேறு இல்லை, நான் வேறு இல்லை. உனக்குள்ளே இருக்கிறது தான் எனக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே இருக்கிறது தான் உனக்குள்ளே இருக்குது. ஆனால் உருவங்கள் தான் மாறுபட்டுக்குதே தவிர உள்ளகிற பொருள் ஒரே பொருள் தான்ட்டு. அது மாதிரி உலகத்தில் கடவுள்ன்றது ஒரே பொருள் தாம்மா. ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் தாண்டி நிற்கிறது தான் கடவுள். மதத்துக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை, ஜாதிக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை, மதத்துக்கு கட்டுப்பட்டது கடவுள் இல்லை. கடவுள்ன்றது எல்லாத்தையும் கடந்து நின்றது. இன்பம், துன்பம், இரவு, பகல், நன்மை, தீமை எல்லாத்தையும் கடந்து நின்றது கடவுள். ஆனால் இத்தனைக்கும் இடையில் வாழறவன் மனுஷன். இந்த மனுஷன் சீர்பட்டு அந்த கடவுளை அடையணும்னா இவன் தன்னை அறியணும். தன்னை அறிஞ்சாது எல்லா உண்மையும் விளங்கும் உங்களுக்கு. தன்னை அறியாமல் நீங்கள் உலகத்தெல்லாம் உணர்ந்தீங்களா கூட உங்களுக்கு ஒரு உண்மையும் தெரியாமல் போயிடும். அதனால தான் முதல்ல நீங்கள் யாருன்னு தேடுங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுள் யாருன்னு தெரியும்னு சொல்லிட்டுருக்கிறேம்மா. சொல்லுங்க. தோட்டத்தில் மாங்குயில் கூப்பிடுது, புது மாப்பிள்ளை சாப்பிடவும், ஏதுக்கும் இது அஞ்சாதே, விழித்திருந்து பாருங்கடி வாழைப்பெண்ணின்னு பாடுறாரு. சரி, புது மாப்பிள்ளை யார்? மதுரை வாழைச்சாமி. ஆமாம். புது மாப்பிள்ளை உயிர், சரி. பழைய மாப்பிள்ளை உடம்பு. சரி. அதனால் குயில் கூவுதான், நாதம் வந்துச்சான். சரி சார். அதனால் குயில் கூவுது. இந்த உயிர் அங்கேருந்து வந்ததான், நீ அதோட போய் சேர்ந்துடு அப்படின்றார். அங்கே போனேன்னா உனக்கு இனிப்பான மாங்கனி இருக்குது, அதை சாப்பிட்டு இறைவனோட கலந்துருக்கலாம் அப்படின்றதுக்காக சொன்னார். சரி, சொல். மெய்ப்பொருள் என்றால் என்ன? அது எங்கே உள்ளது? மெய்யன்றது ரெண்டு விஷயத்தில் இருக்குது. மெய்வாய், கண், மூக்கு, செவி, இது மனிதர்கள் சொல்கிறது. சரி. மெய்யன்னா உடல். சரி. இந்த உடலை அடையாளம் இருக்கிறதால இது மெய் அப்படின்றோம். ஏன்னா இதை பார்த்தா தெரியறதா தானே. ஆமாம். அப்போ இது மெய். சரி. மகான்கள் சொன்னால் இதை பொய் அப்படின்னா. சரி.
அதனால் சொன்னான், காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, உளுத்த நரம்பையும் வெளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடா. காயம்னா உடல். சரி. அப்போ இந்த உடலை அஞ்ஞானிகள்லாம் மெய்யன்றோம், சரி. மெஞ்ஞானிகள்லாம் பொய்யணும். அப்போ பொய்யன்னா மெய் எதுடான்னு சொன்னால் ஆன்மாவும் உயிரும் தாண்டா மெய்யே, இந்த உடல் பொய்யானது அப்படின்னு. அப்போ அவன் சொன்னது சரியா நம்ம சொன்னது சரியானா அவன் சொன்னது தான் சரியாகுது. ஏன்னா இது பொய்யன்னா ஒரு நாள் இது விழப்போகுது, இது எதுவுமே மண்ணில் பொதிக்க போகிறோம். அப்போ இது பொய்யா தான் போக போகுது. நேற்று இருந்தது இன்றைக்கி இல்லாமல் போயிடுது. ஆனால் இது பொய்யா போகுது. அது உள்ளகிற பொருள் பொய் இல்லாத பொருள், மெய்ப்பொருள் அது. அதனால் அதை மெய்யன்னு மகான் சொன்னான். அஞ்ஞானிகள்லாம் இதை மெய்யன்னு சொன்னால், நீ எந்த மெய்யை கேட்குற, எந்த பொய்யை கேட்குற? ஆன்மாவு. ஏமா அவங்க சொன்ன மெய்யை கேட்குற. உள்ளே இருக்கிற பொய் மெய் தான் உண்மையான மெய். ஏன்னா அழியாதது மெய், சரி. அழியிறது பொய். சரி. நம்ம அஞ்ஞானிக்கு அழியிறது பொருள் மெய். ஏன்னா அடையாளம் உள்ள பொருள் அது. இதை உள்ளே இருக்கிற பொருளை பார்க்க முடியாது அஞ்ஞானி. அதனால் இந்த தோற்றம் தானே நமக்கு தெரியுது. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் தம்பின்னு எதை வச்சு சொல்கிறோம்? உள்ளகிற பொருளை வச்சா சொல்கிறோம், உருவத்தை வச்சு தானே சொல்கிறோம். அப்போ இந்த உருவப்பொருள் பொய் பொருள் அப்படின்னா மகான்கள், இந்த உருவப்பொருள் மெய்ப்பொருள்னு அஞ்ஞானி சொல்கிறோம். இவ்வளோதான் வித்தியாசம். சொல்லு. செத்த இடம் எது, பிறந்த இடம் எது? ஏன்பா வீணான வேலையெல்லாம் போகிறேன்? செத்த இடமும் சுழி தான், பிறந்த இடமும் சுழி தான். சரி. ரெண்டுமே உன்னுடைய மரணமும் ஜனனமும் நடக்கிற இடம் எங்கடனா மனிதனுக்கு சுழியில் தான் நடக்குது. அதனால தான் சொன்னான், சுற்றியே அலைவதில்லை சூற்றம் சூற்றம், சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். அப்போது ஒரு தாயினுடைய கருவில் ஒரு ஆணும் பெண்ணும் 10 வாட்டி இணைஞ்சால் கூட கருத்தரிக்காது. ஏன்னா ஸ்தூல விந்து ஆகப்பட்டதுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு கிடையாது. ஸ்தூல விந்தோட சூட்சும விந்து சேரணும். அது நியூட்ரல் பேஸ்ட் மாதிரி அது. சூட்சும விந்து சேரும்போது தான் கருத்தரிக்கும், ஒரு பெண்ணால் தரிக்க முடியும். அப்போ இந்த சூட்சும விந்து தான் கருத்தரிச்சு உருவமாக வந்தது. ஆனால் இதுவே தான் செத்து போகுது, திருப்பி அதுவே சூட்சும விந்துவாக மாறுது. அதனால் பிறந்த இடமும் சுழி தான், இறந்த இடமும் சுழி தான். இங்கேருந்து போச்சுன்னா உயிர் போச்சு. அதனால் பிறந்த இடமும் செத்த இடமும் சுழிமுனை. சரி. சரி. ரொம்ப காலையில் சாயந்தரம் நான் குளிச்சுட்டு பூஜை பண்ணுவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ தண்ணியில் இல்லை, தரையில் இருக்கிற. ஆனால் தரையில் இருக்கிறவன் 2 வேளை போய் குளிச்சுட்டு தான் நான் சாமி கும்பிடணுன்ற. அதனால் உனக்கு என்னடா வரும்? தண்ணியிலேயே இருக்கிற தேரை என்னடா கண்டுது அது அப்படின்றார். அதனால் சொல்கிறாரு, காலை மாலை நீரிலே மூழ்கும் அந்த மூடர்கள், காலை மாலை நீரிலே கிடந்த தேரை என்பெறும் காலமே எழுந்திருந்து கண்கள் 3இல் ஒன்றினால் மூலமே நினைப்பராகில் முத்தி சித்தி உண்டாகுமே. மூலத்தை நினைக்கணும். முக்தி ஓணும் சக்தி ஓணும்னுட்டு உலகம் ஃபுல்லாக மனுஷன் திரியிறானே தவிர, வெளியே போய் கண்டதை தேடியும் தெரிஞ்சு முக்தியும் கிடைக்காது, மோட்சமும் கிடைக்காது. அவனுக்குள்ளே இருக்கிற மூலப்பொருளை நினைக்கணும். அந்த மூலப்பொருள் தான் சிவத்தோடு போய் சேர்க்கணும். சேர்த்தால்தான் 2 பொருள் சேரும்போது தான் முக்திக்கும் மோட்சத்துக்கும் வழி. அதனால் சொல்கிறார் திருமூலர், இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாள்ன்றார். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பக்கம் மாயை என்ற மகாவிஷ்ணுவனுடைய மூச்சு இருக்குது. அதை முன்பக்கம் போனால் அந்த அம்பாள் போய் சிவத்தோடு சேர முடியாது. அதனால் மடைமாறின்னு பேர். பின்பக்கமாக எடுத்துன்னு போனோம். அதை எடுத்துன்னு போய் சிவத்தோடு சேர்த்தீங்கன்னா, சிவன் கண்ணு தெரியாத காலமெல்லாம் காத்துங்கிறாரு அம்பாளை பார்க்கறதுக்கு. இந்த அம்மா போய் நின்ன உடனே அவருக்கு இந்த சக்தியால் கண்ணு வந்துச்சு. கண்ணு வந்ததால் தனக்குள்ளே தன்னை சேர்த்துக்கினாரு, இணைச்சிக்கினாங்க, கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இந்த பிரிஞ்சு போயிருந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினதுக்கு காரணமாக இருந்த இந்த பிள்ளையை நடுரோட்டில் விடுவாங்களா, அந்த பிள்ளையை தனக்குள்ளே சேர்ப்பாங்க. அந்த தனக்குள்ளே சிவத்தோட சக்தியோடும் அந்த ஜீவன் சேரும்போது தான் முக்தி மோட்சம் கிடைக்கும். இதுதாண்டா முக்தி மோட்சத்துக்கு வழி அப்படின்றார். அப்படிப்பட்ட வழியெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து கூட நம்ம சீரான மொழியில் போல
பட்டினத்தார் சொல்கிறார், மூலத்தில் உதித்தெழுந்த முக்கோண சக்கரத்துன் வாழைதனை போற்றாமல் மதிமறந்தேன் பூரணமே, உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து காணாமல் தட்டெழுந்தேன் பூரணமே. உந்தி கமலத்து உதித்து நின்ற பிரம்மாவை சந்தித்து ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் உங்களுக்கு பாடம் கொடுக்குறார். அந்த ஒவ்வொரு ஆதாரமும் நீங்கள் அந்த 5 நிமிஷம் அங்கே நின்று போகும்போது ஒவ்வொரு தெய்வ துணையும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒவ்வொரு தெய்வ துணையும் கிடைக்கும் போது கடைசியில் சகசிராரம் ஏறும்போது அந்த சகசிராரத்தில் நீ போய் இணையும் போது உங்களுக்கு முக்தி கிடைக்கும். அதுக்காக முயற்சிகளை நீங்கள் பண்ணிக்கினே இருக்கணும். அந்த முயற்சியிலேருந்து பின்வாங்கவே கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் அதை அடைய முடியாது. அதனால் ஏணிப்படி மாதிரி அது. மூலாதாரம், சுதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞை, சகசிராமம் 7 ஸ்தானங்கள் இருக்குது. அந்த 7 ஸ்தானத்துக்கு உன்னுடைய சுவாசமாகப்பட்டது போய் அடங்கணும். 7வது ஸ்தானத்தில் அடங்கணும். அப்படி அடங்கச்சின்னா தான் ஞானம் கிடைக்கும். அதை அடங்கணும்னா மனம் அடங்கணும். மனம் அடங்கணும்னா புலன் அடங்கணும். புலன் அடங்கணும்னா செயல் அடங்கணும். இவ்வளவும் ஒன்றோட ஒன்று தொடர்பு உடையது. ஆனால் இது எல்லாம் அடங்கி போச்சுன்னா வீடு இல்லை, வாசல் இல்லை, வேலை இல்லை, வெட்டி இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. ஆனால் இதெல்லாம் செய்துக்கின்னு அடக்கி பழகணும். அடக்கி பழகும் போது அது ஒரு நாள் அடங்கிடும் தானாகவே. ஆனால் அடக்கி பழகாமல் ஏதோ இங்கே ஒரு நாள் வரோம், பார்க்குறோம், பேசுகிறோம், போகிறோம், வரோன்றதுனால அது ஞானம் கிடைச்சிடாது உங்களுக்கெல்லாம். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ளே இருக்கிற பொருளை தான் தேடி எடுக்கணும். பிறரால் கொடுக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் கை வச்சா உனக்கு இதாகிடுங்க, நான் கை வச்சா நீ கோடி சொன்னார். இங்கே நான் கை வச்சா யாரும் பிச்சைக்காரனாக தான் போய்க்கிறான். எவனும் பணக்காரனானதே கிடையாது. ஏன்னா நானே ஒரு பிச்சைக்காரன் தான். அதனால் யார் கை வச்சா யாருக்கு உன்னுடைய விதி என்ன முடிவு பண்ணிக்குதோ அதனுடைய படி தான் உன்னுடைய வாழ்வு அமைய போகுது. இதை நான் வச்சு உன்னை காப்பாற்றவும் முடியாது, நான் கை வச்சு உன்னை சாகடிக்கவும் முடியாது. ஏன்னா எனக்கு அந்த சக்தியும் கிடையாது. அதனால் இதை மாதிரிலாம் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு போய் ஏமாந்துடாதீங்க. தயவு செய்து உங்களுக்குள்ளே உங்களையே ஆராயுங்க, உங்களையே நினைங்க. நீங்கள் தான் பிறக்க போகிறீங்க, நீங்கள் தான் சாக போகிறீங்க. ஒவ்வொரு பிறவிலையும் வரப்போது உங்களுடைய உயிர் தான். உலகத்தில் இருக்கிறவங்க யார் தொடர்பு இருந்ததுன்னா அடுத்த பிறவியில் தெரிய போதில்லை. தாய் தெரியாது, மனைவி தெரியாது, சகோதரி தெரியாது, தாப்பான்னு தெரியாது. அப்போ உங்களை மட்டும்தான் உங்களுக்கு ஒவ்வொரு பிறவிலையும் தொடரும். அப்படிப்பட்ட தொடர்புடைய உயிரை தொடர்பு கொண்டு அதோட உறவாட கற்றுக்கினீங்கன்னா உங்களுடைய ஆன்மா சாந்தி பெறும். அந்த சாந்திக்காக தான் இந்த ஞானம் தேவை. அந்த ஞானத்தை அடையிறதுக்கு முயற்சிகளை பண்ணுங்க, அதில் வெற்றி அடையுங்க. அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்கணும். மனிதனுடைய பிறப்பு ஒரு அற்புதமான பிறப்பு. உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இருந்தாலும் எதுக்குமே கிடைக்காத ஒரு தெய்வ தரிசனம் அந்த மனிதனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த மனிதனால் மட்டும்தான் தெய்வத்தை உணர முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான பிறப்பை பிறந்த நம்ம பிறப்பை வீணாக்கிடக்கூடாது. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ளே இருக்கிற பேரொழியை பார்க்கணும். கடவுள்ன்றது ஒரு கற்பனையில் போயின்னு இருக்குது இன்றைக்கி உலகம். கடவுள்ன்றது ஒரு கற்பனை இல்லை. கடவுள்ன்றதே நீ தான். நீ இல்லைன்னா கடவுள்ன்னே ஒன்று கிடையாது. அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்கிறேன், கடவுள் நீ இல்லைன்னா கடவுள் இல்லை. கடவுள்ன்றது ஒரு கற்பனையில் வழிபடாதீங்க. ஏதோ படிப்பில் கடவுள் கிடையாது. உங்களுடைய உடலுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. அதை நீங்கள் தேடி எடுக்கணும். அதை தேடி எடுக்கிறதுக்கு வழி தெரியணும். அந்த வழி தெரியறதுக்கு தான் காட்டுறதுக்கு தான் ஒரு குரு வேணும் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட இந்த உடல் அமைஞ்ச மனித உடல் அமைஞ்ச இந்த மாபெரும் சக்தி உள்ள மனிதனுக்குள்ளே இருக்கிற இறைவனை ஒவ்வொரு மனிதனும் உணரணுன்றதுக்காக தான் நான் 40 வருஷமாக இதை பேசின்னு வரேன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எவ்வளவோ இடங்களில் எவ்வளோ பரவி இருக்குது, எவ்வளோ முன்னேற்றங்கள், எவ்வளோ விஷயங்கள் எனக்கு ஃபோன் பண்ணின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சின்ன சந்தோஷமாக இருந்தாலும் இதை எல்லாருமே அடையணும் அப்படின்றது தான் என்னுடைய குறிக்கோள். இது ஏன் அடையணும்? மனிதன்றவன் சின்ன சின்ன துக்கங்கள் வந்தால் தோல்டு விழுந்து போகிறான். சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்தால் தலைக்கால் தெரியாத ஆடி போகிறான். ஆனால் மனிதன் ஒரு நிலையில் நிற்கிறது இல்லை. அந்த மனிதன் ஒரு நிலையில் நிற்கணும்னு சொன்னால் இந்த தெய்வத்தை பிடிக்கணும், இந்த தெய்வ பாதையை பிடிக்கணும், உன்னுடைய உயிரை உணரணும், உனக்குள்ள இருக்கிற பேரொழியை நீ பார்க்கணும். பார்த்தால்தான் முக்தி மோட்சம்ன்றது. பேப்பரில் படிக்கிறதால முக்தி மோட்சம் வராது. பேப்பரில் இப்போ எழுதி இருக்குது, எல்லாம் எழுதி இருக்குது, ஆனால் எதுலேயுமே பயன் தராது. உனக்குள்ளே இருக்கிற ஒளியில் தான் பயன் தரும். அந்த ஒளியை நீ உணரணும்,
அந்த ஒளியோட உன் எண்ணங்கள் கலக்கணும். கலந்தால்தான் முக்தி மோட்சம் என்ற பேச்சுக்கு இடம். அப்போ அந்த வழியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை உணர்ந்து எல்லோரும் அதில் போனீங்கன்னா மன தடுமாற்றம் வராது, பயம் வராது, மரண பயம் இருக்காது, வாழ்க்கையில் துக்கம் இருக்காது. நேற்று கூட டென்மார்க்லேருந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே நம்மக்கிட்ட வந்து ஒரு வாரம் தங்கி உபதேசம் வாங்கி போனாங்க சாந்தின்னுட்டு. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் அன்னாடம் அழுதுன்னு இருப்பேன் வீட்டில், வாழ்க்கையில் அவ்வளோ தொல்லைகள். ஆனால் உங்கள் வீடியோ பதிவுகளை பார்த்து நான் இப்போ அந்த துக்கமே எனக்கு இல்லை. இன்னும் வந்து உங்கள்கிட்ட உபதேசம் வாங்கின்னு போன பிறகு சுத்தமாக எனக்கு துக்கம்ன்றதே இல்லை, பயம்ன்றதே இல்லை அப்படின்னு. இதை ஒற்றை அறிஞ்சால் போதாது, எல்லாரும் அறியணும். ஏன்னா பார்வையில் மனிதன் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அவனுடைய மனசுக்குள்ள 1000 பிரச்சனைகள், 1000 துன்பங்கள். அந்த துன்பங்களை நீக்கணுன்னா ஒரே ஒரு வழி, உங்களோட உயிரை நீங்கள் உணர்வது மட்டும்தான். மற்ற தெய்வ வழிபாடெல்லாம் கற்பனை தான். அதனால் நிஜத்தை உணர்னா நீங்கள் முதல்ல உங்களை உணரணும். உங்களை உணர்ந்தால்தான் நிஜத்தை உணர முடியும். நிஜத்தை உணர்ந்தால்தான் தெய்வத்தை உணர முடியும். அதுக்காக தான் இவ்வளவும் பேசினுக்கிறேன். இதை நீங்கள் சீரான முறையில் பயன்படுத்திப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆன்மீகத்தை பற்றி எனக்கு ரொம்ப ஆசை. ஆன்மீகத்தில் இறங்கிறதுக்கு ரொம்ப ஆசை. தள்ளாடி போய் காலத்தில் வரணும்னு ஆசை வந்தது. வர வேண்டிய காலத்தில் வராமல் போகிற காலத்தில் வருது பாரு. இது மாதிரி ஆசை நிறைய பேருக்கு இப்போ அப்படி தான் வருது. முன்னெல்லாம் அப்பர், ஞான சம்பந்தர், சுந்தரர் இவங்களுக்கெல்லாம் இளமை பருவத்தில் கடவுள் மேலே ஆசை வந்தது. அதனால் மகான்களாக மாறினாங்க அவங்கெல்லாம். ஆனால் இந்த மனிதனுக்கு வீட்டில் எப்போ பொண்டாட்டி கட்டை எடுக்கிறாளோ அப்போ வந்து கடவுள் மேலே ஆசை. எப்போ புள்ள செருப்பு எடுக்கிறானோ அப்போ வந்து கடவுள் மேலே ஆசை. எப்போ நம்ம வருமானம் ஒடுங்குதோ அப்போ வந்து கடவுள் மேலே ஆசை. ஆனால் காலங்கள் இருக்கும்போது கடவுள் மேலே ஆசை வரல, அதை பயன்படுத்திக்கவும் இல்லை. இந்த மனித வாழ்வு என்னது வீணாக போன காலத்தில், தள்ளாடி காலத்தில் இதுக்கு வர்றதுக்கு விரும்புகிறாங்க. எதுவுமே அங்கே முடியாத போது வீட்டில் பொண்டாட்டி சேர்க்கலைன்னா இந்த பக்கம் வர்றாங்க, அங்கே சேர்த்துக்கினாங்களாம் இதை மறந்துடுறாங்க. இப்படிப்பட்ட காலம். இப்போ நீயும் தள்ளாடி வந்துக்கிற சொல்லு. அப்படி இல்லைங்க ஐயா, ஆன்மீகம். ஏன்னா நீ நானும் ஒரே நிலையில் தான் இருக்கணும். நானும் தள்ளாடிங்கிறேன், நீயும் தள்ளாடிங்கிறேன். சொல்லுப்பா. அப்படி இல்லைங்க ஐயா, இப்போ ஜோராக சொல்லு, ஜோராக சொல்லு, 4 பேர் தெரியட்ட சொல்லு. நம்ம வந்து ஆன்மீகன்றது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு எல்லாமே இப்போ வந்து ஆன்மீகத்தில் வராங்க. ஆனால் நம்ம ஆன்மீகத்தில் வர்றதுக்கு என்னென்ன பழக்கங்கள் இருக்கணும்னு அதுதான் நான் உங்களை கேட்டேன். ஒரு பழக்கமும் இல்லை, மனப்பழக்கம் இருந்ததுன்னா போதும். ஆன்மீகத்துக்கு நல்ல மனப்பழக்கமும் வாய் அடக்கமும் இருந்ததுன்னா ஆன்மீகத்துக்கு போதும். வேறு எதுவுமே தேவையில்லை. வேறு எதுவுமே ஆன்மீகம் விரும்புகிறதும் இல்லை. மனப்பழக்கமும் வாய் அடக்கமும் இருந்தால் அவன் ஆன்மீகத்தில் பயணம் பண்ணலாம். கண்டதை துண்ணணும் ஆசைப்படுறது மனசு நீட்டு கண்டதை துண்ணான்னா அவன் ஆன்மீகத்துக்கிட்ட கூட போகக்கூடாது. அவன் துண்ணுக்குனே செத்து போகணும். ஆனால் வாய் அடக்கணும். வாய் அடக்கிட்டு மனசை பழக்கத்தில் எடுத்துக்கின்னு வந்துட்டான்னா ஆன்மீகம். அது 2 தான் தேவையே தவிர இதுக்கு வேறு ஒரு அதிசய பொருள் தேவையில்லை. கோவிலுக்கு போனால் கூட 50 ரூபா போகணும். இதை உன்னை தேடுறதுக்கு 10 பைசா கூட தேவையில்லை. உன்னையே நீ உட்காந்து தேடிக்கின்னு இருக்கணும். காசு இல்லாத கடவுளை தேடுற பாதை இது ஒன்று தான். அதனால் அப்படிப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுங்க. இதுக்கு ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. மனம் கட்டுப்பட்டால் போதும், வாய் அடங்கினா போதும். இது 2 தான் இதுக்கு தேவை. சொல்லு. மிகவும் நன்றிங்க ஐயா. இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் கிடைச்சது. எப்போ கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் கிடைச்சது. ஆன்மீகத்தை பற்றி நிறைய பேர் வந்து வயசானவங்களும் சரி, அதாவது இளையவங்களும் சரி, எல்லோரும் இப்போ தான் ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுட்டு எல்லோரும் வராங்க. அதுக்காக நானும் என்னுடைய நிலையை பற்றி ஆன்மீகம்ன்றதப்ப மகான்கள் வந்து எல்லா உலகத்தில் எந்த மதங்களும் தோன்றாததுக்கு முன்னே இங்கே மகான்கள் தோன்றிட்டான். இந்து மதத்தில். இந்து மதம் மாதிரி ஒரு அற்புதமான வழிபாடுகள் வேறு உலகத்தில் எந்த மதத்துலேயும் கிடையாது. இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுளை அடையிறதுக்கு வழி தேடி வச்சுக்கிறான். ஆனால் இந்த மகான்கள் ஒரு சின்ன தவறை பண்ணிட்டாங்க. என்ன தவறு அப்படின்னா, கடவுளையே புகழ்ந்து பாடினாங்க, மனிதரை பற்றியே பேசாமல் விட்டுட்டாங்க. அந்த பாடின பாடல் கூட கடவுளை பற்றி செய்யுள் வடிவில் பாடினாங்க. அது பாமரை மக்களுக்கு புரியாமையே போயிடுச்சு. அது புரியாமல் போனதால் இந்த மக்களுக்கு கடவுளை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியல, தன்னை பற்றியும் தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி கடவுள் வழிபாட்டில் தடுமாற்றம் வந்துடுச்சு. ஆனால் இதை இன்றைக்கி பல எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க,
பல ஆராய்ச்சியாளர் இருக்கிறாங்க. அந்த செய்யுள் வடிவில் இருக்கிறது இனிமேல் கடந்த காலங்கள் போகட்டும், இருக்கிற காலங்களில் அதை இப்போ கல்வெட்டு வச்சு இருக்குது. ஒவ்வொரு கோவில்லையும் கல்வெட்டுகள் இருக்குது. அந்த கல்வெட்டில் 4 மொழிகள் இணைஞ்சிருக்குது, திராவிட மொழின்னுட்டு. அதில் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 4 மொழியும் சேர்த்தத்தான் கல்வெட்டுக்கள். ஆனால் 4 மொழியும் அதை படித்து எழுத்தை பிரித்து இதை தமிழில் இதெல்லாம் சொல்லிக்கிறாங்க, மலையாளத்தில் இதெல்லாம் சொல்லிக்கிறாங்கன்ற அந்தளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அதை மாதிரி இந்த செய்யுள் வடிவில் இருக்கிற அந்த பாடல்கள் எல்லாம் எளிமையான, யாரும் படித்தவங்க படிக்காதவங்க படிக்கிற மாதிரி அதை வகுத்து கொடுத்தா இந்த மக்களுக்கு கடவுளை பற்றியும் தெரிஞ்சுக்குவாங்க, மகான்களை பற்றியும் தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுடைய பயணங்களும் சீராக போகும். அதுக்கு யார் முயற்சி பண்ணுவாங்கன்னு தெரியல. மாதங்கம் நம்ம சொல்கிறோம். இந்த மறைப்பு என்ன ஆகிப்போச்சுன்னா, இதை மறைச்சிட்டாங்கல்ல, மறைக்கல. ஆனால் நமக்கு அவங்க புரியாமல் பாடிட்டாங்க. அதனால் நமக்கு அந்த தெய்வ வழிபாடு தெரியாமல் போயிடுச்சு. அதை என்ன பண்ணுறோம், 10 பேர்கிட்ட பேசி 10 ஆன்மீக கேள்வி கேட்டு 10 பதில்கள் கிடைச்சி 10 புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரியும் போது அதுக்குள்ளே வயசாகி போகுது. வயசாகும் போது இதை தேடி வரும். ஆனால் போன காலங்கள் போகட்டும், இருக்கிற காலங்களில் சீராக அதை செயல்புரியுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த பிறவியில் இல்லைனாலும் அடுத்த பிறவியில் அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு. இறைவன் யாருடைய உழைப்பையும் தொடர்றதே கிடையாது. உன் உழைப்பு உனக்கே சொந்தம், உன் நன்மை உனக்கே சொந்தம், உன் தீமை உனக்கே சொந்தம். இறைவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. எதையுமே கடவுள் மேலே பழியை போடக்கூடாது. தவறான செயல், அறியாமையில் சொல்கிற விஷயங்கள். எல்லா தவறுக்கும் நானே காரணம், எல்லா நன்மைக்கும் நானே காரணம், எல்லா செயலுக்கும் நானே காரணம் அப்படின்ற தெளிவு வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக அதை அடைவீங்க. முயற்சி பண்ணுங்க.